தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக ஜனநாயகன் படத்துலேருந்து நியூ ஸ்பெஷல் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லா இருக்குது. இந்த படத்தோட சென்சார் இஷ்யூ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த படம் ஜூனில் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இந்த படம் ஜூனில் ரிலீஸ் ஆகுதா இல்லை அடுத்த டேட்டுக்கு லாக் பண்ண போகிறாங்களன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓம் படத்தில் இருந்து இன்றைக்கி சாங் ஷூட் இன்றைக்கி நடக்குது. அதுக்கான ஃபோட்டோஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சாய் அபியங்கரோட மியூசிக்கில் தனுஷ், ஸ்ரீலீலாம், சாய் பல்லவி அண்ட் மம்முட்டி இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டா தேட்டரிக்கெல்லாம் மல்டி லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் ஆக போகுது. டிமாண்டி காலனி 3 படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 11 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் சாம் சிஎஸோட மியூசிக்கில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், குரு சோம சுந்தரம் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. படம் வர செப்டம்பர் 11 கிராண்டா தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கே ஆக்ட்ரஸ் மமிதா பைஜியோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக இப்போ 2 வானம் படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துலேருந்து அபிஷியல் மமிதா பைஜியோட பர்த்டே போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூர்யா இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் சத்யவான் சாவித்ரி. இந்த படத்தோட அபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 24 ரிலீஸ் பண்ண போகிறது அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் வர ஜூலை 24 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இமார்டல் படத்தோட பசங்கள் இப்போ வந்திருக்கு. பசங்கள் சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் கைடலோவர் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஹாலிவுட் மூவியான நாட் அலோன் படத்துலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. படம் 2027 ஏப்ரலில் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. மகுடம் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டதை இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஷால் பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு நியூ வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அவரே டைரக்ஷன்லையும் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். இப்போ பாலையாவோட 112வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் லான்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6:30 நடக்க போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நாகபந்தம் படத்தில் இருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 24 அன்னைக்கு நடக்க போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஹாரர் மூவி. ஜூலை 3 படம் ரிலீஸ் ஆகுது. எங்கள் தங்கம் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் வேர்ல்டு வைடாக 43 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். ஃபைனலாக இந்த படம் இந்த மாதிரி கலெக்ஷனாக கொடுக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் அனந்தன் காடு. இந்த படத்தோட அஃபிஷியல் மலையாளம் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தமிழ் மூவி தான் லவ். இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். பிளாஸ்ட் படத்தோட அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் நெட்ஃப்ளிக்ஸில் வர ஜூன் 25 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 24 அன்னைக்கு அமேசான் பிரைம், ஏபி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சிப்ளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. தமிழில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. தெலுங்கு மூவியான M4M அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் லாங்குவேஜ் பிளேயில் வர ஜூன் 19 ப்ரீமியர் ஆக போகுது. இப்போது ஹாலிவுட் சீரிஸான ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரிஸோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் HBO மேக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ்லேயுமே ப்ரீமியர் ஆகிருக்கு. தமிழ் மூவியான மம்முட்டியான் அப்படின்ற ஒரு சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜூன் 24 அன்னைக்கு இப்போ Z5ல ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ஹாலிவுட் மூவியான த எட்டி அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் வர ஜூன் 24 அன்னைக்கு லாங்குவேஜ் பிளேயில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மலையாளம் ஹாரர் மூவியான முத்தாசி அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 26 அன்னைக்கு Z5 மலையாளத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழையும் ப்ரீமியராக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.